பக்தியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய 28 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமினாலே பைரவருக்கு தான் ரொம்ப விசேஷமானது. அதனால இந்த தேய்பிறை அஷ்டமியில பைரவர் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு டாரோ கார்ட் ரீடிங்ல பார்க்கலாம். இங்க நான் உங்களுக்கு கிறிஸ்டல் இருக்கு, பைல் செலக்ஷன் காட்டுறேன். பிங்க் பைல் நம்பர் 1, பிளாக் கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, ப்ளூ கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. இந்த 3 கிறிஸ்டலை நீங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி பைரவரை மனசுல நினைச்சு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் அண்ட் ப்ரெடிக்ஷன், மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பைரவரனுடையது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பைரவர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கு பைரவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்னன்னா, நீங்க எப்பவுமே ஒரு தெய்வீக தன்மையோட இருங்க. அதாவது உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை இருக்கு. அதை எப்பவுமே டெவலப் பண்ணுங்க. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உள்ளுணர்வை லிசன் பண்ண ஆரம்பிங்க. இன்ட்யூஷன் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ, உள்ளுணர்வு, மனம் சார்ந்த விஷயங்கள், ஆழ் மனசுல என்ன இருக்கு, அதை தெளிவுபடுத்திக்கணும் நீங்க. சரிங்களா? அது தெளிவாகும். உங்களுடைய உள்ளுணர்வை நீங்க ஃபாலோ பண்ணும் போது உங்களோட ஆழ்மன எண்ணங்கள் தூய்மையாகும். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியேறும். இந்த ஒரு தன்மையை நீங்க அடையும் போது உங்களால அந்த கடவுள் தன்மை அடைய முடியும். உங்களுக்குள்ள அந்த கடவுள் தன்மை இருக்கு. அந்த கடவுள் தன்மையை நீங்க வெளிக்கொண்டு வர்றது மூலியமா உங்களுக்கு நீங்களே பெருமை சேர்த்துக்கிற விதமா நீங்க மத்தவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். அந்த கடவுள் தன்மையால மத்தவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு அவங்களையும் பிரச்சனைகளை வெளியேற்ற முடியும். அதுக்காக நீங்க இப்ப பண்ண வேண்டியது உங்களுடைய உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஆழ்மன சக்தியை அதிகப்படுத்துங்க. தேவையில்லாத எண்ணங்கள் அதுல தேங்கி இருந்ததுன்னா வெளியேற்றுங்க. அதுதான் நீங்க இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றதுதான் பைரவரனுடைய ஒரு மெசேஜ். பைல் நம்பர் 1, உங்களுக்கான பைரவர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான தேய்பிறை அஷ்டமிக்கான பைரவர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2, உங்களுக்கு பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கல, இல்ல ஃபேமிலியில ஒரு பிரச்சனையா இருக்கு, இந்த பர்சன் வந்தாதான் எனக்கு அந்த பிரச்சனை தீரும், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. சுயமா உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முன்னேற பாருங்க அப்படின்றதுதான். அதுக்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு முதல்ல வேணும். சரிங்களா? ஒரு கமிட்மெண்ட்னா அதை எடுத்துக்கோங்க. பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. அதுல ஒரு கமிட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களோட உதவி இருந்தாதான் அந்த கமிட்மெண்ட்டை நான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததுன்னா அதை நீங்க முற்றிலுமா தவிர்த்துக்கணும். உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் லெவல்ல வச்சு நீங்க எந்த விதமான வேலையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அதை நீங்களே சுயமா தொடங்கணும். சுயமா அதை செஞ்சு நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்றது. அப்படி நீங்க சுயமா செய்யக்கூடிய எந்த காரியங்களா இருந்தாலும், எந்த விஷயங்களா இருந்தாலும் அது நிச்சயமா உங்களுக்கு தக்க அந்த ரிவார்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். மதிப்பை கொடுக்கும். அதனால இனிமேலாவது நீங்க சுயமா இருக்க பாருங்க, சுயமா வாழ பாருங்க. அண்ட் உங்களுக்கான தேவைகளா இருக்கட்டும், உங்களுக்கான விஷயங்களா இருக்கட்டும், நீங்க யாருடைய டிபெண்டும் இல்லாம, சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் இல்லாம நீங்க சுயமாவே அதை செய்யுங்க. இப்போ வேலை ரொம்ப நாளா கிடைக்கலனா கூட நீங்க ஏதாவது சின்னதா ஒரு பிசினஸ் மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது சுயமா நீங்க செஞ்சுக்க பாருங்க. அதுதான் உங்க லைஃப்ல நிறைய கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்க மேல அதிக அளவிலான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். இங்க பைரவர் சொல்லக்கூடியதும் அதுதான் உங்களுக்கான மெசேஜ்.
பயல் நம்பர் 2 உங்களுக்கான பைரவர் மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான தேய்பிறை அஷ்டமிக்கான பைரவர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். கண்டோம் கண்டோம் கால பைரவரை கண்டோம். சோ பயல் நம்பர் 3 உங்களுக்கு பைரவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன இந்த தேய்பிறை அஷ்டமிக்குன்னா, இந்த தேய்பிறை அஷ்டமியில ரொம்ப ஹாப்பியா இருங்க. நிறைய கிரீன் வந்து வேர் பண்ணுங்க. லைட் கிரீன் கலர்ஸ் வந்து வேர் பண்ணுங்க. அதாவது நம்ம நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நிறைய கிரீன் கலர் வந்து ஆட் பண்ணுங்க. அண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள்ல வந்து லைட் கிரீன் கலர்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்க. அதை தாண்டி மெயினா இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நேச்சரான இடத்துல போயிட்டு பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது உண்மையான சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் உங்களுடைய வைபை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அண்ட் உங்களுடைய எனர்ஜி அதிகப்படுத்தும். ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்து மேலேயும் உங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு தேவை அந்த நம்பிக்கை மட்டும்தான். அந்த ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், முழுமையான ஒரு சந்தோஷம், திருப்தியான ஒரு சந்தோஷம் அது தேவை. அது உங்களுக்கு கிடைக்க நீங்க லைட் கிரீன் கலர்ஸை யூஸ் பண்ணுங்க. அண்ட் நேச்சரான இடத்துல ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற செடி கொடிகள் அந்த மாதிரி இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோடையும் வந்து விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க பண்ணும் போது கண்டிப்பா ப்ராக்டிக்கலா எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து நடக்கும். மைண்ட் ரீதியா ஹாப்பினஸ் கிடைக்கும். எனர்ஜி, உங்களோட வைப்ரேஷன் எல்லாமே அதிகமாகும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அகைன் நான் இதை திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ நீங்க பைரவரை கூட இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு பைரவரையும் நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த தேய்பிறை அஷ்டமியில. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தோஷம் மாற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான பைரவர் மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நேர்களே, இப்போ 3 பயலுக்குமான தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜஸ், அட்வைஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.